Hi buddies, hope you're doing fine. இந்த வீடியோவில் advantages and disadvantages of using portfolio assessment of student learning அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ if you are ready, let's get started. First நம்ம advantages of using portfolio assessment of student learning அப்படின்ற டாபிக் பற்றி பார்த்துடலாம். Portfolio presents a wide perspective of the learning process for students, enabling them to get a continuous feedback about their learning. It also helps students to have self-assessment of their learning and progress further. Portfolio assessment benefits all stakeholders in education such as teachers, students and parents, some of which are mentioned below. போர்ட்ஃபோலியோ மூலமாக ஸ்டூடெண்ட்ஸுடைய லேர்னிங் ப்ராசஸ்க்கு வந்து நல்ல ஒரு வைட் மேனர்லேயே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது மூலமாக அவங்களுடைய லேர்னிங் எந்த மாதிரி இருக்கா அப்படின்றத பற்றி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டினியூஸாக ஃபீட்பேக் எல்லாருமே கொடுக்காங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி உடனே ஃபீட்பேக் கொடுத்துட்டே வந்திருக்காங்க. ஸோ இங்கே கண்டினியூஸ் ஃபீட்பேக் போர்ட்ஃபோலியோனால் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே செல்ஃப் அசஸ் பண்ணுறதுக்குரிய அந்த ஒரு எபிலிட்டியுமே டெவலப் ஆகுது அப்படின்றாங்க. செல்ஃப் அசஸ்மெண்ட் மூலமாக தன்னுடைய லேர்னிங்கில் நம்ம எப்படி ப்ராக்ரஸ் பண்ணணும், ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்ற அந்த லெவலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க. ஸோ அதனால் போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட் அப்படின்ட்டு பார்க்கும்போது அது ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ எஜுகேஷனில் சம்மந்தப்பட்ட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை பற்றி எல்லா விஷயமுமே இது மூலமாக அசஸ் பண்ண முடியுது அப்படின்றாங்க. டீச்சர்ஸ்க்கும் சரி, பேரண்ட்ஸ்க்கும் சரி அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை பற்றி தெரிய முடியும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தன்னை செல்ஃப் அசஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு எபிலிட்டியும் டெவலப் ஆகுன்றாங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு போர்ட்ஃபோலியோ எந்த மாதிரியான மேனரில் அசஸ் பண்ணுறதுக்கு பெனிஃபிட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். First one, portfolio assessment helps to assess student learning over a period of time in multiple ways. Portfolio assessment மூலமாக ஸ்டூடெண்ட்டுடைய லேர்னிங்கை மல்டிபிள் வேஸ் மூலமாக அசஸ் பண்ணலான்றாங்க. அண்ட் த செகண்ட் பாயிண்ட் இஸ் இட் ஹெல்ப்ஸ் டு அசஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபிஷியன்சி இன் அ கிவன் ஏரியா ஆஃப் சப்ஜெக்ட் கான்டென்ட் இன் அ ரியலிஸ்டிக் சிச்சுவேஷன் தேன் பேப்பர் பென்சில் டெஸ்ட். நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம அசஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஜீனியஸ் ஸ்டூடெண்ட்டை நல்லா படிக்கிறான் அப்படின்ற மாதிரி நம்ம எப்படி அசஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் மூலமாக தான். ஸோ ஒரு பேப்பர் பென்சில் டெஸ்ட் மூலமாக தான் ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய லெவல் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசஸ் பண்ணுவோம். பட் அந்த பேப்பர் பென்சில் டெஸ்ட்டை விட ரியல் லைஃப் சிச்சுவேஷனில் ஸ்டூடெண்ட்டுடைய சப்ஜெக்ட் கான்டென்ட் எந்த அளவுக்கு இருக்குது, அவனுடைய ப்ரொஃபிஷியன்சி லெவல் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத அசஸ் பண்ணுறதுக்கு போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. அந்த தேர்ட் ஒன் இஸ் இட் அலோஸ் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் டு அசஸ் த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுடைய லேர்னிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போத் ஸ்ட்ரென்த்தும் இருக்கும், வீக்னஸுமே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையுமே ஸ்டூடெண்ட்டாலேயும் தெரிஞ்சிக்க முடியும், டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸால் அசஸ் பண்ண முடியுன்றாங்க. இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் அசஸ்மெண்ட் மூலமாக தன்னை பற்றி தன்னுடைய லெவல் என்னன்னு தெரிஞ்சுப்பான். டீச்சர்ஸ்க்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டூடெண்ட்டுடைய லெவல் இந்த மாதிரி இருக்குது, அவனுடைய ப்ராக்ரஸ் இந்த அளவுக்கு இருக்குன்றதை தெரிஞ்சுப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் பேரண்ட்ஸ்க்கும் அதே மாதிரி தான். ஸோ ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பற்றி நல்லாவே அசஸ் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. அண்ட் த ஃபோர்த் பாயிண்ட் இஸ் இட் ஹெல்ப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு டெமான்ஸ்ட்ரேட் தேர் லேர்னிங் ரேதர் தென் டிஸ்கிரைப் இட். ஸோ ஒரு டிஸ்கிரைப் பண்ணுறதை விட டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ ஒரு கான்செப்ட் பற்றி சொல்லு அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஈஸி, ஆனால் அதை எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க கற்றுப்பாங்கன்றாங்க. And the fifth one is it helps students to develop the necessary abilities to become independent and self-directed learners. ஸோ இந்த ஒரு போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இண்டிபெண்ட்டாகவும் அண்ட் செல்ஃப் டிரெக்டட் லேர்னர்ஸாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட தேவையான எபிலிட்டிஸ் எல்லாமே டெவலப் ஆகுன்றாங்க. அண்ட் த சிக்ஸ்த் ஒன் இஸ் இட் ஹெல்ப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு யூஸ் க்ரியேட்டிவ் வேஸ் டு ஷேர் வாட் தே ஹேவ் லேர்ன். என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க லேர்ன் பண்ணியிருக்காங்களோ ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு க்ரியேட்டிவான ஒரு மேனரில் அந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. And the last point is it improves the relationship among the students, teacher and parents as it gives a detailed information about students' progress in learning. That is, it documents the process of learning with substantiative descriptions or examples of what the student is doing and experiencing while learning the academic content.
ரிலேஷன்ஷிப் வந்து டெவலப் ஆகுன்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர், பேரண்ட்ஸ் மத்தியில் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இம்ப்ரூவ் ஆகுன்றாங்க. அதே மாதிரி லேர்னிங்கில் ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ராக்ரஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து டீச்சரும் சரி, பேரண்ட்ஸும் சரி அவங்க வந்து கேதர் பண்ணிப்பாங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த போர்ட்ஃபோலியோவில் வந்து எல்லா விஷயமே வந்து ஒரு ப்ரூஃபாவோ இல்லை எவிடன்ஸாவோ வந்து டாக்குமெண்ட்டாக அங்கே வந்து டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம வந்து அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸ்டூடெண்ட் வந்து அந்த ஒரு அகாடமிக் கான்டென்ட் மூலமாக என்ன விஷயம்லாம் வந்து அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கான் லேர்ன் பண்ணும்போதுன்ற எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருந்திருக்கா அண்ட் அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்றது எல்லாத்தையுமே வந்து ஸ்டூடெண்ட்டுடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸையுமே வந்து போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட் வந்து நமக்கு ஷோகேஸ் பண்ணோம். ஸோ இது எல்லாமே வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் லேர்னிங் அப்படின்ற டாபிக் பற்றி உள்ள விஷயம். ஃபைனலாக டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் லேர்னிங் அப்படின்ற டாபிக் பற்றி பார்த்துடலாம். First point, it helps more to assess the quality of student learning rather than evaluating quantitatively the learning proficiency achieved by students. That is, it is considered less reliable in measuring the learning achievement of students as compared to written test. போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாமே அவனோட ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டு அப்படின்ட்டு வந்து நம்ம ஒரு சைடு வந்து பார்த்தாலும் ஓவரால் வந்து பார்க்கும்போது அந்த அகடமிக் இயரில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து லேர்னிங் ஓரியன்டாக வந்து டீச்சர் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஸ்டூடெண்ட்டோடைய ப்ரொஃபிஷியன்சி லெவல் எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரியான மேனர்லாம் வந்து இவனுடைய பர்ஃபார்மன்ஸ் லெவல்லாம் வந்து இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து இங்கே வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ அவனுடைய அச்சீவ்மெண்ட் லெவலாக இருக்கட்டும், அவனுடைய ப்ராக்ரஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது, ப்ரொஃபிஷியன்சி லெவல் எந்த மாதிரி இருக்கா அப்படின்ட்டு தான் வந்து ஸ்டூடெண்ட் லேர்னிங்கை வந்து இங்கே அசஸ் பண்ணுவாங்க. ஸோ குவான்டிட்டியை விட இவங்க வந்து குவாலிட்டிக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து அசஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூமில் வந்து ரிட்டன் டெஸ்ட்டை வச்சு தான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய ப்ரொஃபிஷியன்சி லெவல் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அசஸ் பண்ணுவோம். பட் இங்கே மெஷர் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோடைய லேர்னிங் அச்சீவ்மெண்ட் தான். பட் ரிட்டன் டெஸ்ட்டை விட இவங்க வந்து குவாலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் லேர்னிங் எந்த மாதிரி இருக்குன்றது தான் வந்து அசஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்டோடைய பர்ஃபார்மன்ஸை வந்து அசஸ் பண்ணுறதுக்கு குவான்டிடேட்டிவை விட குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் எந்த மாதிரி இருக்குன்றது தான் வந்து அசஸ் பண்ணுவாங்கன்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். And the second one is, it is time consuming for the teacher to organize different learning activities in a particular content area of the subject and evaluate how each student performs in each of these learning activities. If portfolio assessment has to be done in addition to traditional testing and grading, then teachers' workload increases manifold. Portfolio assessment of student learning is not practically possible in overcrowded classes with more number of students. இப்போ ஒரு கிளாஸில் வந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து இது ஒரு டைம் கன்சியூமிங்காக தான் வந்து இருக்கும். ஏன்னா டீச்சரால் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து லேர்னிங் ஆக்டிவிட்டீஸை வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடியாது. இப்போ ஒரு கான்டென்ட் ஏரியா இருக்குது அப்படின்னா ஒரு 2 ஸ்டூடெண்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேணால் டைம் இருக்குமே தவிர்த்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் அப்படின்னா ரொம்பவே வந்து டைம் கன்சியூமிங்காக தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் வந்து நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அண்ட் எவாலுவேட் பண்ணணும். அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்டுடைய பார்ட்டிசிபேஷன் அண்ட் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒவ்வொரு லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ்லேயுமே வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட் வந்து நல்ல ஒரு மேனரில் வந்து கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து வைக்கணும், வச்சு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையுமே வந்து எவாலுவேட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு சைடில் வந்து இருக்குது. இதையும் தாண்டி ட்ரெடிஷ்னல் கிளாஸ் ரூமில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பண்ணணும் அப்படின்னா டீச்சருக்கு வந்து இது வந்து ஒரு ஓவர்லோட் மாதிரி தான் வந்து இருக்கும். லேர்னிங் ஆக்டிவிட்டீஸும் கண்டக்ட் பண்ணணும், அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் மேனரில் டெஸ்ட்டும் வைக்கணும், கிரேட்லாம் வந்து நம்ம இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா டீச்சர்ஸ் தான் வந்து அது ஒர்க்லோடாக வந்து இருக்குன்றாங்க. ஸோ போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டூடெண்ட் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து அப்ளிகபிளாக வந்து இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்கும்போது ஒரு நார்மல் கிளாஸ் ரூமில், அதுவும் ஓவர் க்ரௌடட் கிளாஸ் ரூமில் வந்து இது ப்ராக்டிக்கலாக வந்து பாசிபிள் கிடையாது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு கிளாஸ் ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் எவாலுவேட் பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கும் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்டக்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து டெஸ்ட்டும் வச்சுட்டு அவங்களுக்கு கிரேடை இஷ்யூ பண்ணோம் அப்படின்னா டீச்சருக்கு வந்து இது ஒர்க்லோடாக வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. And the third point is, as portfolio assessment requires teachers to develop their own individualized criteria for evaluation of student learning, it can be felt too difficult for some. It may be quite an unfamiliar act. இப்போ போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட் லேர்னிங்கை வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்கும் டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு ஓன் இண்டிவிஜுவலைஸ் க்ரைட்டீரியான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இது வரைக்கும் அது வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு அன்ஃபெமிலியரான ஒரு விஷயமாக தான் வந்து இருக்கும். ஆனால் புதுசாக வந்து ஒரு க்ரைட்டீரியா வந்து க்ரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட் லேர்னிங்கை வந்து அசஸ் பண்ணணும், எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியாக அண்ட் அது வந்து ஏதோ ஒரு அன்ஃபெமிலியர் ஆக்ட் மாதிரி வந்து அவங்களுக்கே வந்து தோணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் த ஃபோர்த் பாயிண்ட் இஸ், இஃப் கோல்ஸ் அண்ட் க்ரைட்டீரியா ஆர் நாட் கிளியர், தென் த போர்ட்ஃபோலியோ will be just a miscellaneous collection of artifacts. Using such portfolios, it's not possible to assess students' learning progress and achievement. செட் பண்ண கோல்ஸும் சரி க்ரைட்டீரியாவும் வந்து கிளியராக இல்லை அப்படின்னா அந்த போர்ட்ஃபோலியோவில் உள்ள எல்லா விஷயமே வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆர்டிஃபேக்ட்ஸாக மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஸ்டூடெண்ட்டோடைய லேர்னிங்கை அசஸ் பண்ணுறதுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்காது. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பேஸ்மெண்ட்டே வந்து கரெக்டாக இல்லை, கோல்ஸும் சரி க்ரைட்டீரியா வந்து கிளியராக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சும்மா நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்ச மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி க்ரைட்டீரியாவும் கோல்ஸும் கிளியராக இல்லாமல் உருவாக்குன அந்த ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சு ஸ்டூடெண்ட்டோடைய ப்ராக்ரஸ் அச்சீவ்மெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு அசஸ்மெண்ட் வந்து நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு மேனராக வந்து இருக்க பாசிபிள் இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்ட் த லாஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், like any other qualitative data from portfolio assessments are difficult to analyze or aggregate to decide the level of learning achievement of students. இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு குவாலிட்டேட்டிவ் டேட்டாவாக இருந்தாலும் இப்போ போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட்டில் உள்ள டேட்டாவை வந்து நம்ம வச்சு ஸ்டூடெண்ட்டோடைய அச்சீவ்மெண்ட் லெவல் எந்த மாதிரி இருக்குது, அவனுடைய ப்ராக்ரஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டியாக வந்து இருக்குன்றாங்க. ஏன்னா இது வந்து ஒரு அக்ரிகேட்டாக இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இதிலிருந்து ஸ்டூடெண்ட்டோடைய லேர்னிங் அச்சீவ்மெண்ட் லெவல் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி அதை டிசைட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியாக வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் லேர்னிங் அப்படின்றது பற்றி உள்ள விஷயம். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the end. If you're having any suggestion, let me know in the comment section. We'll see you next video. Tada, bye bye.